பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருக்குடமுழுக்கு பெருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த குடமுழுக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். முருகனுக்கு அரோகரா, கண்ணனுக்கு அரோகரா என கோஷமிட்டனர். தமிழ் கடவுளான பிரம்மாண்டமான யாகசாலை பக்தர்களை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்றது. அதிகாலை 4 மணியில் யாகசாலை பூஜையை தொடர்ந்து இந்த கலசங்களுக்கு காலை 6:22 மணிக்கு 9 கலசங்கள் புனித ஊட்டப்பட்டு இந்த நிகழ்வில் மலேசியா, ஜப்பான் போன்ற நகரங்களில் இருந்து இந்த பக்தர்கள் அதிக அளவு வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக இந்த விழா முடிஞ்சு தற்பொழுது இந்த போக்குவரத்து மிகவும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மக்கள் கூட்டம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் கோயிலில் வந்த வண்ணமாக உள்ளனர். ஷாம். வணக்கம். நாம் பேரு பாரகும்பா குருமுனி சிவா ஆஜி நம் ஜப்பான்.今日はですね、本当にこんな素晴らしい日、12年にね一度のこのトゥルチャンドゥールでの、千里ラーダーに対してのねアビシェイカム、クンバアビシェイカムに参加できて日本を代表してお礼を申し上げます。本当にありがとうございます。私たちは普段、この、トゥルチャンドゥールに、毎回ヤーハ、ホーマをですねやらさせていただいております。これからもですね、ホーマ、アビシェイカム、アルチュナ、プージャ、そういうのをねこのトゥルチャンドゥールでたくさんやっていきたいと思っております。பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.